வணக்கம். தமிழகத்தின் புதிய முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். சரியாக 10 மணிக்கு அவருடைய பதவியேற்பு விழாவானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடைய பதவியேற்பை காண்பதற்காக தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து பார்த்தோமேனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது நேரு ஸ்டேடியம் அருகில் குவிந்திருக்கின்றனர். ஆனால் பாஸ் வைத்திருக்கக்கூடிய சுமார் 5000 பேருக்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது நேரு ஸ்டேடியம் அருகே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய பதவியேற்பிற்கு தற்பொழுது பல்வேறு முக்கிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதே போன்று விஜய் அவர்களுடைய அம்மா மற்றும் அப்பா பார்த்தோமேனால் சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், அவருடைய தங்கை உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினரும் இங்கு வந்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் தற்பொழுது முதல் முறையாக பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று விஜய் அவர்களுடன் இணைந்து புசி ஆனந்த் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்டோரும் பதவியேற்கிறார்கள். அதே போன்று காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரபு அவர்கள் பதவியேற்கிறார். சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செல்வி எஸ் கீர்த்தனா அவர்கள் பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 10 பேர் முதல்வர் விஜய் அவர்களுடன் சேர்த்து மொத்தம் 10 பேர் பதவியேற்க இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரகசிய காப்பு பிரமாணமும் அதே போன்று பதவியேற்பும் செய்து வைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தற்பொழுது பதவியேற்றதற்கு பிறகு அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னால் பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அமைச்சர்களுடைய கார்களும் இங்கு வரப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தனி PSO அதே போன்ற உதவியாளர்கள் உள்ளிட்டவையும் தற்பொழுது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வர் அவர்கள் பதவியேற்கக்கூடிய நிகழ்விற்காக பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் பார்த்தால் அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் நிகழ்வும் குறிப்பிடத்தக்கது. இதனால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த திணறி வருகிறார்கள். நேரு ஸ்டேடியம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொண்டர்களை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை 5000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இடம். ஆனால் தற்பொழுது அப்படியான மக்கள் இங்கு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேரு ஸ்டேடியம் முழுவதுமே தற்பொழுது போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்பே தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விஜய் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலிருந்து சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். அவர் நேரடியாக நேரு ஸ்டேடியம் இருக்கிறார். அவருக்கு முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தோம்னால் வரவேற்பு அளிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் பதவியேற்பு என்பதற்கு பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் சென்னை மாநகராட்சி 23 இடங்களில் நேரலை செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பார்த்தோம்னால் LED ஸ்கிரீன் மூலம் அந்த திரையிடுவதற்கு பெஸ்ட் நகர், மெரினா கடற்கரை, அண்ணா நகர், டவர் பார்க் உள்ளிட்ட இடங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய இந்த பதவியேற்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு பார்த்தோம்னால் கலைஞர் கருணாநிதி, அதே போன்று செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரிசையில் தற்பொழுது விஜய் அவர்களும் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார். பார்த்தோம்னால் நாளைய தீர்ப்பில் தொடங்கிய அவருக்கு தற்பொழுது முதல்வராக முடிந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்த்தோம்னால் உச்சத்தில் இருந்த அவர் தற்பொழுது அரசியலிலும் ஒரு உச்சத்தை தீர்ப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய இந்த பதவியேற்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்று சொன்னால் விஜய் முன் பல்வேறு சவால்களும் இருக்கிறது. தற்பொழுது பொருளாதார ரீதியாகவும் அதே போன்று GDP தமிழ்நாட்டோட GDP உயர்த்த வேண்டியிருக்கிறது. அதே போன்று வருமானத்தை பெருக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இங்கு பார்த்தோமேனால் முதல்வர் முன்பு பல்வேறு விதமான சவால்களும் இருக்கிறது. அதே போன்று அவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கான இந்த வருமானத்தை பெருக்க வேண்டியிருக்கிறது. இதை பார்த்தோம்னால் மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக இருக்கிறது. அதே போன்று இன்று தலைமைச் செயலகத்திற்கு விஜய் அவர்கள் செல்கிறார். 4 மணி அளவில் அவர் தலைமைச் செயலகம் செல்கிறார். அங்கு அவர் முதல் கையொப்பத்தை இட இருக்கிறார். பெண்களுக்கான அந்த பேருந்து பார்த்தோம்னால் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக செல்லக்கூடிய அந்த கையொப்பமானது இட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முதல்வர் பதவியேற்கக்கூடிய நிகழ்விற்கு பார்த்தோம்னால் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திரையுலகத்திலும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது.